वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सर्वकार्येषु सर्वदा। ஸ்ரீமதே ராமானுஜாய நம. பச்சை மாமலை போலும் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தை என்னும் இச்சுவத வரை அன்போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறணும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் இந்த சுபதன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சுபதன் நிகழ்ச்சியில் நாம் முதலில் காணவிருப்பது பஞ்சாங்கனர். இன்று தமிழ் ஏ விளம்பி வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி, ஆங்கிலம் 2017 ஜூன் மாதம் 13ஆம் தேதி. இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய சூரிய உதயம் மிக சரியாக காலை 5 மணி 48 நிமிடத்திற்கு நிகழவிருக்கிறது. இன்றைய சூரிய அஸ்தமனம் மாலை 6 மணி 34 நிமிடத்திற்கு நிகழவிருக்கிறது. இன்றைய திதி சதுர்த்தி திதி இரவு 3 மணி 3 நிமிடம் வரையிலும், அதற்கு பிறகு பஞ்சமி திதி ஆரம்பித்து நடக்கவிருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் பகல் 1 மணி 12 நிமிடம் வரையிலும், அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரம் ஆரம்பித்து நடக்கிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று செவ்வாய்க்கிழமையிலே இந்த உத்திராட நட்சத்திரம் சேருகிற பகல் 1 மணி 12 நிமிடம் வரையிலும் யோகம் சரியில்லாமல் பிரபாலரிஷ்ட யோகமாக இருக்கிறது. அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரம் ஆரம்பித்தவுடன் யோகம் சித்த யோகமாக ஆரம்பித்து இந்த நாள் முற்று பெறவிருக்கிறது. இன்றைய ராகு காலம் மிக சரியாக மாலை 3 மணி 23 நிமிடத்திலிருந்து 4 மணி 58 நிமிடம் வரையிலும். இன்றைய யமகண்டம் காலை 8 மணி 59 நிமிடத்திலிருந்து 10 மணி 35 நிமிடம் வரையிலும். இன்றைய குளிகை காலம் நண்பகல் 12 மணி 11 நிமிடத்திலிருந்து 1 மணி 47 நிமிடம் வரையிலும். இனி இன்றைய நல்ல நேரம் என்னவென்று பார்க்கலாம். அனைவருக்கும் வெற்றி தரக்கூடிய அபிஜித் முகூர்த்தத்தை நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். எந்த விதமான காரியத்தை ஆற்றினாலும் மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய அந்த அபிஜித் முகூர்த்தம் என்பது நண்பகல் 11 மணி 46 நிமிடத்திலிருந்து 12 மணி 37 நிமிடம் வரையிலும். இன்றைய நல்ல நேரம் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரையிலும், இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரையிலும். இந்த நல்ல நேரத்தைப் போலவே மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய துர்முகூர்த்தத்தையும் நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். எந்த விதமான காரியத்தை மாற்றாமல் பொறுமையுடன் இருக்க வேண்டிய அந்த துர்முகூர்த்தம் என்பது காலை 8 மணி 21 நிமிடத்திலிருந்து 9 மணி 12 நிமிடம் வரையிலும், இரவு 11 மணி 4 நிமிடத்திலிருந்து 11 மணி 55 நிமிடம் வரையிலும் மிகவும் எச்சரிக்கையுடனும் எந்த விதமான காரியத்தை மாற்றாமல் பொறுமையுடன் இருப்பது அவசியமாக இருக்கிறது. இன்று ஒரு அசுப நாளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கிழமையும் செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. யோகமும் சரியில்லாமல் இருக்கிறது. ஆகவே இன்று ஒரு அசுப நாளாகத்தான் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். நாளை தினம் சிராத்தம் செய்பவர்கள், நாளை தினம் பித்ரு பூஜை செய்பவர்கள் 2 பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையிலும் பஞ்சமி தீதியை கடைபிடிக்க வேண்டும். இன்று சங்கடகர சதுர்த்தி, விநாயகப் பெருமானை வணங்குவதற்கான சதுர்த்தி நாளாக இருக்கிறது. இனி இன்றைய திதியினுடைய அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று இப்போது பார்க்கலாம். இன்றைய திதி சதுர்த்தி திதியாக இருக்கிறது. எதிரி தொல்லை தீர பரிகார பூஜைகளை செய்து கொள்வது அல்லது பஞ்சாயத்து விஷயங்களில் ஈடுபடுவது, விஷம், அக்னி, அலர்ஜி சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு மருந்துகளை உண்பது இன்றைய திதியினுடைய அடிப்படையில் செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. இனி இன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் என்னென்ன காரியங்களை செய்யலாம் என்று இப்போது பார்க்கலாம். ராசி நட்சத்திரம் தெரியாதவர்கள், பிறந்த தேதி தெரியாதவர்கள், ஜாதகம் இல்லாததற்கான பகுதியாக இதை நாம் வழங்கி வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுவது, பெயர் சூட்டுவது, விதை விதைப்பது, கதிர் அறுப்பது, பூமி சம்பந்தமான வேலைகளிலே ஈடுபடுவது, ஆலயங்களுக்கு சென்று கடவுள் வழிபாட்டில் ஈடுபட்டு கங்கண ரட்சைகளை கட்டிக்கொள்வது, கதிர் அறுப்பது,
கடல் வழி பிரயாணம், குறிப்பாக வெளிநாட்டு பிரயாணம் செல்வதற்கு ஏற்ற ஒரு நட்சத்திரமாக இன்றைய தினம் இருக்கிறது. உடைய வம்பு வழக்குகளை தீர்த்து கொள்வதற்காக நீதிமன்றம் அல்லது காவல் நிலையங்களுக்கு சென்றால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட, மின்சாரம் சம்பந்தப்பட்ட வேலைகளை இன்றைய தினம் செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இத்துடன் இந்த பஞ்சாங்க நேரம் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் 12 ராசிக்கான ராசி பலன்களை இப்போது காணலாம். முதலில் மேஷ ராசிக்கான பலன்களை காணலாம். மேஷராசினருக்கு இன்று தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. குடும்பத்திலே சந்தோஷம் அதிகரிக்கும். உயர்ந்த பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் கிரக நிலைமைகளிலே காணப்படுகின்றன. மதியத்திற்கு பிறகு தொழிலே புதிய உத்வேகம் எடுக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். தொழில் முறைக்கான வாகனத்தை வாங்குவது அல்லது தொழிலை சொந்த இடத்திற்கு மாற்றுவதற்கான சிந்தனை மேலோங்கும். வேலை செய்கிற இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். பிள்ளைகள் வகையிலே இருந்த தொல்லைகள் அகன்று பிள்ளைகள் வகையிலே உங்களுக்கு பண வரவும் அவர்களால் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கும் உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கும் இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ஸ்ரீ ராமபுரான் இருக்கிறார். அடுத்து நாம் ரிஷபராசிக்கான பலன்களை காணலாம். ரிஷபராசினருக்கு இன்று வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய கிரக நிலைமைகள் தென்படுகின்றன. தைரிய செயல்கள் மூலமாக மிகப்பெரிய காரியத்தை ஆற்றுவீர்கள். தொலைபேசி மூலமாக நல்ல செய்தி வந்து சேரும். இருந்த இடத்திலிருந்தே பல வேலைகளை செய்து வெற்றி காண்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்து உள்ளம் மகிழ்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. காலையிலே ஏற்பட்ட வேலைப்படவும் அலைச்சலும் டென்ஷனும் மாலையிலே சுமூகமாக வெற்றியுடன் முடிவடையும். திடீர் பிரயாணம் ஏற்படுவதற்கும் அல்லது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் உருவாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கும் உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கும் இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோகா ஆஞ்சநேயர் இருக்கிறார். அடுத்து நாம் மிதுன ராசிக்கான பலன்களை காணலாம். மிதுன ராசினருக்கு இன்று சந்திராஷ்டிரம் இருக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. சந்திராஷ்டிரம் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு உங்களுக்கு பணம் வரக்கூடிய கிரக நிலைமைகள் தென்படுகின்றன. மதியம் வரையிலும் அலைச்சலும் டென்ஷனும் அதிகரிக்கும். வீணான பயமும் குழப்பமும் மனதிலே வந்து போகும். உடன் பிறந்தவர்களால் சற்று தொல்லைகளும் அவர்களால் சற்று பண விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு காலை வரையிலும் தென்படுகிறது. காலை வேலைக்கு பிறகு உங்களுக்கு வெளியிலிருந்து வர வேண்டிய பண உதவிகள் வந்து சேரும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக சில பொருள் விரயங்களை மேற்கொள்வீர்கள். நீண்ட நாளாக வராமல் இருந்த ஒரு பணம் இன்று உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். ஞாபக மறதியால் தொலைந்த பொருள் இன்று உங்களுடைய கண்ணிலே பட்டு ஒரு சந்தோஷத்தை தருகிற ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சந்திராஷ்டிரம சிரமம் குறைவதற்கு இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ராகவேந்தர் இருக்கிறார். அடுத்து நாம் கடகராசிக்கான பலன்களை காணலாம். கடகராசினருக்கு இன்று திருமண வாய்ப்புகள் கைகூடுகிற ஒரு நாளாகவும் சுபகாரிய பேச்சுகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. நண்பர்களால் யோகம் கிடைப்பது, கூட்டுத்தொழிலே புதிய பாதை புலப்படுவது அல்லது புதிதாக கூட்டுத்தொழில் செய்வதற்கான கிரக நிலைமைகள் உண்டாவது, நண்பர்களால் யோகம் கிட்டுவது, மனைவியால் யோகம் கிட்டுவது, பெண்களால் அதிர்ஷ்டம் கூடுவது என்று நன்மையான பலன்கள் உங்களுக்கு நடைபெறவிருக்கின்றன. நண்பர்களுடனும் மனைவியுடனும் பொது இடங்களுக்கு சென்று பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், ஏதாவது அன்பளிப்பு பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் உங்களுக்கு தென்படுகின்றன. உங்களுடைய சந்தோஷம் அதிகரிப்பதற்கும் உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கும் இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக புவனேஸ்வரம்மன் இருக்கிறார். அடுத்து நாம் சிம்ம ராசிக்கான பலன்களை காணலாம்.
சிம்மராசினருக்கு மதியம் வரையிலும் மகத்தான பலன்கள் நடைபெறுகிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. சிலரை சந்திப்பதை தவிர்ப்பீர்கள், சிலரிடமிருந்து விலகி செல்வீர்கள், வம்பு வழக்குகளிலே ஒதுங்கி இருப்பீர்கள், மிகவும் நாசுக்காக பேசி உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். மதியத்திற்கு பிறகு சற்று பொருள் விரயம் அதிகரிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. பழைய கடனை அடைப்பதற்காக புதிய கடன்படவும் நேரலாம். பொருள் விரயமாவது கண்டு சற்று மனம் சஞ்சலப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. எவ்வளவு பணம் வந்தாலும் போதவில்லை என்ற ஒரு மனக்கவலை இன்று உங்களுக்கு தோன்றுகிற ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. உடைய மனக்குழப்பம் அகலுவதற்கு இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக யோகா ஆஞ்சநேயர் இருக்கிறார். அடுத்து நாம் கன்னி ராசிக்கான பலன்களை காணலாம். கன்னி ராசினருக்கு மதியம் வரையிலும் விரயம் தோன்றுகிற ஒரு நாளாகவும், மதியத்திற்கு பிறகு விரயம் சரியாகி பொருள் வரவும் தனவரவும் வரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. நீங்கள் கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் இன்று மாலையிலே கிடைக்கப் பெறுவீர்கள். மிகப்பெரிய அளவில் உங்களுக்கான உதவியும் லாபமும் கிடைக்கும். மனைவியால் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், நண்பர்களால் உங்களுடைய கஷ்டங்கள் சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்று தினம் தென்படுகின்றன. மனைவி நண்பர் கூட்டு வகையில் உங்களுக்கு புதிய வெற்றிகரமான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. சந்திரன் உங்களுக்கு பலமாக இருப்பதால் லாபஸ்தானத்தை நோக்குவதால் சகோதரி மூலமாக கூட லாபம் கிடைப்பது, தொழிலில் மிகப்பெரிய அபரிவிதமான புதிய வாய்ப்புகள் கிடைப்பது என்று நன்மையான பலன்கள் உங்களுக்கு நடைபெறவிருக்கின்றன. நன்மைகள் மேலும் தொடர்வதற்கு இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ஸ்ரீமத் ராமானுஜர் இருக்கிறார். அடுத்து நாம் துலாம் ராசிக்கான பலன்களை காணலாம். துலாம் ராசினருக்கு இன்று மதியம் வரையிலும் ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும், மதியத்திற்கு பிறகு தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வகையிலும் கிரக நிலைமைகள் தென்படுகின்றன. வீடு வாகன வகையில் இருந்த பிரச்சனைகள் சரியாவது, தொழிலில் இருந்த சுணக்கம் குறைவது, தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு அல்லது இடம் மாற்றம் செய்வதற்கு உண்டான சிந்தனைகள் தோன்றுவது, உடல் நலத்திலே அபிவிருத்தி ஏற்படுவது, வாகன பழுதுகள் நீங்குவது அல்லது வாகனத்தை புதிதாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாவது என்று நன்மையான பலன்கள் உங்களுக்கு நடைபெறவிருக்கின்றன. நேற்று தினம் ஏற்பட்ட குழப்பங்களாகன்று நேற்று தினம் பிரிந்து சென்ற நண்பர்கள் வந்து சேரக்கூடிய ஒரு கிரக நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடைய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறார். அடுத்து நாம் விருச்சிக ராசிக்கான பலன்களை காணலாம். விருச்சிக ராசினருக்கு இன்றும் ஏற்றம் அதிகரிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. கூட்டு தொழிலினால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்களுடைய தொழிலிலே புதிய பங்குதாரர்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும். மனைவியால் யோகம் சித்திக்கும். பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும். தேவையில்லாத நட்புகள் அல்லது தீய சகவாசங்கள் உங்களை விட்டு அகலும். புதிய நண்பர்கள் உண்டாவார்கள். பெண்களால் யோகமும் வெளிநாட்டிலிருந்து நல்ல உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு வெளிநாட்டு பயணம் சித்திக்கிற ஒரு நாளாகவும், நீண்ட நாளாக வேலை இல்லாதவருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உடைய யோகம் அதிகரிப்பதற்கு இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார். அடுத்து நாம் தனுசு ராசிக்கான பலன்களை காணலாம். தனுசு ராசினிற்கின்ற பண வரையும் அதிகரிக்கிற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. சுபவரயமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. நின்று போன கட்டிட பணிகளை ஆரம்பிப்பது அல்லது வாகன பழுதை நீக்கிக் கொள்வது அல்லது உங்களுடைய உடல்நலத்திற்கோ அல்லது உங்களுடைய தாயாருடைய உடல்நலத்திற்கு தேவையான மருத்துவ செலவுகளை மேற்கொள்வதற்காக பண வரையும் அதிகரிக்கும். ஞாபக மருந்தால் சில பொருள்களை வைத்துவிட்டு அங்கும் இங்கும் தேடக்கூடிய ஒரு கிரக நன்மையில் நீங்கள் இருக்கிறீர்கள். திடீரென்று உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கும் மற்ற இடத்திலே கடன் வாங்குவதற்கும் இன்றைய கிரக நிலைமைகள் தென்படுகின்றன. மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய பொருள் விரயம் குறைவதற்கு இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக காமாட்சி அம்மன் இருக்கிறார்.
அடுத்து நாம் மகர ராசிக்கான பலன்களை காணலாம். மகர ராசினருக்கு மனைவியால் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் நண்பர்களால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைந்திருக்கிறது. பிரிந்து சென்ற நண்பர்கள் வந்து சேருவார்கள். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட தோய்வு மறைந்து புதிய தொழில் வேகம் உண்டாகும். மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கான உதவிகள் மற்றவரிடத்திலிருந்து கிடைக்கப் பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் அல்லது அரசாங்கம் மூலமாக உங்களுக்கான தேவைகள் பூர்த்தியாகிற ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சமூகத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் உங்களுக்கு மிகுந்த ஒத்தாசை செய்து உங்களுக்கான உதவிகளை செய்து முடிப்பார்கள். நீங்கள் தேடி சென்று சந்திக்க நினைத்த நபர்கள் இன்று உங்களை சந்தித்து உங்களுக்கான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. உதவி பெற்று உள்ள மகிழ்வதற்கு நீங்கள் வணங்க வேண்டிய கடவுளாக ராகவேந்தர் இருக்கிறார். அடுத்து நாம் கும்பராசிக்கான பலன்களை காணலாம். கும்பராசினர்கள் இன்று திடீர் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய கிரக நிலைமையில் இருக்கிறீர்கள். மன சங்கடம் தரக்கூடிய செய்திகள் வந்து சேரும். பிரயாணம் சற்று அலைச்சலை தருவதாக இருக்கும். உங்களுடைய வேலையை செய்து முடிக்க முடியாமல் வெளியிடத்தில் சென்று முடங்கி விடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சில தொல்லைகளும் மறைமுக எதிர்ப்புகளும் உங்களுடனுக்கான போட்டியும் பொறாமையும் அதிகரிக்கிற ஒரு நாளும் இந்த நாளாக அமைந்திருக்கிறது. உங்களுடைய போட்டி குறைவதற்கும் உங்களுடைய மறைமுக எதிர்ப்புகள் அகழ்வதற்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக ராகவேந்தர் இருக்கிறார். அடுத்து நாம் மீன ராசிக்கான பலன்களை காணலாம். மீனராசினருக்கு இன்று காலை வரையிலும் அலைச்சல் அதிகரிக்கும். மதியம் வரையிலும் உங்களுக்கு வீணான பயமும் குழப்பமும் உண்டாகும். சற்று படபடப்புடன் காணப்படுவீர்கள். மாலை வேலைக்கு பிறகு உங்களுடைய உடல் நலத்திலே இருந்த அச்சுறுத்தல் நீங்கி நிம்மதி பிறக்கும். உடல்நல கோளாறு தீர்வதற்கு மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வீர்கள். பிள்ளைகள் உங்களுக்கு தக்க உதவிகளை செய்வார்கள். வேலை செய்கிற இடத்திலே சக ஊழியர்களால் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கி அவர்களுடைய நட்பு இணக்கம் அதிகரிப்பதற்கான கிரக நிலைமைகள் காணப்படுகின்றன. உங்களுடைய யோகம் அதிகரிப்பதற்கும் உங்களுடைய சிரமங்கள் குறைவதற்கும் இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக மீனாட்சி அம்மன் இருக்கிறார். இன்றைய தினம் இந்த 12 ராசிக்காரலும் 27 நட்சத்திரக்காரலும் எந்த கடவுளை வணங்கலாம் என்று நாம் பார்த்து வருகிறோம். இந்த நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மதியம் 1 மணி 12 நிமிடம் வரையிலும் இருக்கிறது. அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரம் இருக்கிறது. இந்த கிரக நிலைமைகளை வைத்து பார்க்கும்போது இனி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளாக வீர சரபேஸ்வரர் இருக்கிறார். வீர சரபேஸ்வருடைய வழிபாடு உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். மாலையிலே சங்கடகர சதுர்த்தி இருப்பதால் விநாயகர் பெருமானை வணங்க வேண்டும். இன்று சந்திரனை தரிசிப்பதை நீங்கள் தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும். இத்துடன் இந்த ராசி பலன் நிறைவு பெறுகிறது. அடுத்து நாம் ஜோதிட சிந்தனை என்ற தலைப்பிலே சில விளக்கங்களை காணவிருக்கிறோம். கடந்த பல நாட்களாக நாம் வாஸ்து பற்றியான விஷயங்களும் ஒரு பொருள் எத்தன்மையை வாய்ந்தது, அதை எங்கே வைக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்து வருகிறோம். இன்னும் அது சம்பந்தமான சில விளக்கங்களை நிறைய நேயர்கள் கேட்டு இருக்கிறார்கள். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ படங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் கூறியிருந்தீர்கள். தினமும் அதற்கான பூஜை முறைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டுமா, அல்லது வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே நாங்கள் பூஜை செய்தால் போருமா, அல்லது வாரத்திற்கு 1 நாள் மட்டுமே பூஜை செய்தால் போருமா என்று கேட்டிருக்கிறார்கள். தினமும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் நீங்கள் தினமும் பூஜை செய்ய வேண்டும். நெய்யை பயன்படுத்த வேண்டும். மிகப்பெரிய விக்கிரகங்களை வைத்திருக்கக்கூடாது. உங்களுடைய முழங்கையிலிருந்து கட்டை விரலை உயர்த்தினால் வருகிற அளவிற்கு மட்டுமே விக்கிரகங்களை வீட்டிலே வைத்திருக்க வேண்டும். அப்படி ஏதாவது விக்கிரகங்களை வைத்திருப்பவர்கள் அதற்கான அபிஷேக ஆராதனைகளை தினந்தோறும் செய்ய வேண்டும். இந்த வலம்புரி சங்கு என்று ஒன்று இருக்கிறது. அந்த வலம்புரி சங்கை வீட்டிலே வைத்திருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். பிள்ளைகளுக்கான கல்வி செல்வத்தை அதிகரிக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். வெற்றிகள் குவியும். விநாயகரே உங்களுடைய வீட்டில் எழுந்தருளி உங்களுடைய விக்னங்களை போக்குவது போன்ற ஒரு நல்ல சூழ்நிலையை அந்த வலம்புரி சங்கு ஏற்படுத்தும். அந்த வலம்புரி சங்கை சரியான ஒரு பீடத்திலே வைத்து அதிலே தண்ணீர் நிரப்பி
அது பன்னீராக இருந்தாலோ அல்லது அந்த ரோஜாப்பூ தண்ணீராக ரோஸ் வாட்டர் என்று சொல்வார்கள் அதுவாக இருந்தால் நன்மையாக இருக்கும். அதை விநாயகராக கருதி அதற்கு நைவேத்தியங்களை செய்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய வீட்டிலே லட்சுமி கடாட்சியம் கூடிக்கொள்ளும். வெள்ளை எருக்கு வேறினால் செய்த விநாயகரை வீட்டிலே வைத்து அதற்கு மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து அஷ்டமி அமாவாசையிலே நீங்கள் அதை வணங்கி வர அதற்கு நீங்கள் நைவேத்தியம் செய்து அவற்றை பயன்படுத்தி வர உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துர்சக்திகளுடைய நடமாட்டம் குறைந்து குடும்பத்திலே சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு கனவு அதிகமாக வருகிறது. குழந்தை திடீரென்று அழுகிறது என்றால் இந்த வெள்ளை எருக்கு வேரை நீங்கள் பயன்படுத்தலாம். வெள்ளருக்கு வேரிலே விநாயகரை வைப்பது அல்லது வேரிலே மஞ்சள் தடவி தலைமாட்டிலே வைத்து கொண்டு படுப்பது நன்மை தருவதாக இருக்கும். குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் தெற்கு பக்கத்திலே தலை வைத்து வடக்கு பக்கமாக காலை நீட்டி படுக்க வேண்டும். அப்படி படுக்கும்போது இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். கனவு தொல்லைகள் இருக்காது. தேவையில்லாத குழந்தைகள் அழுவது தவிர்க்கப்படும் அல்லது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சீர்படும். அப்படி எல்லோரும் தெற்கிலே தலை வைத்து படிப்பது நன்மை தருவதாக இருக்கும். விநாயகருடைய வழிபாடு என்பது வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிபாடாக இருக்கிறது. விநாயகருடைய அந்த அகவலை படிப்பது, விநாயகருடைய பூஜையை தினம்தோறும் செய்வது. இந்த அருகமுள் என்று ஒன்று இருக்கிறது. இந்த அருகமுல்லை வீட்டிலே வைத்திருந்தால் மிகப்பெரிய தோஷங்கள் விளங்கி வீட்டிலே குளிர்ச்சி நிலவும். வீட்டிலே ஏற்படக்கூடிய அந்த தீய சக்திகளாக இருக்கட்டும் அல்லது வீட்டிலே உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய சக்திகளாக இருக்கட்டும் இந்த அருகமுள்ளினால் அது அகற்றப்படும். இந்த அருகமுல்லை நீங்கள் வீட்டில் தினந்தோறும் பயன்படுத்துவது அல்லது வாயிற்படியில் அருகமுல்லை வைப்பது, அதனுடன் சற்று வேப்பிலையை சேர்த்து வைப்பது கூட நன்மை தருவதாக இருக்கும். அருகமுல்லை உங்களுடைய அனைத்து கடவுளுடைய படங்களுக்கு நீங்கள் மாலைகளாக சூட்டினார்கள் அந்த விக்கிரகங்களுக்கு குடுமை ஏற்பட்டு அந்த விக்கிரகங்களிலிருந்து நல்ல தன்மைகள் வெளிவரும். நம்முடைய அலங்காரமாக இருக்கட்டும் அபிஷேகமாக இருக்கட்டும் அவையெல்லாம் அந்த விக்கிரகங்களுடைய தன்மையை மாறாமல் அந்த தன்மையை அதிகரிக்க செய்வதற்கான ஏற்பட்ட ஒரு அலங்காரமாக இருக்கிறது. மலர்களை பற்றி சொல்லும்போது சந்திரனுடைய கதிர்களை உள்வாங்கக்கூடிய சந்திர கடாட்சியமாக இருக்கக்கூடிய மலர்களை மட்டுமே இந்த கடவுளுக்கு பயன்படுத்துகிற ஒரு தன்மை ஒரு காலத்தில் இருந்தது. இப்போது நிறைய மலர்கள் வந்து விட்டன, நிறைய வாசனை மலர்கள் வந்து விட்டன. அதையெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம். அப்படி நாம் பயன்படுத்துவது நன்மை தருவதாக இருக்கும். மேலும் சில விளக்கங்களை நாளை தினம் காணவிருக்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.